ஓட்ட ட்ரிப்பே 2 நாள் தான். அதில் இதுலேயே 1.5 நாள் கிட்ட போயிடுச்சு பைக் நம்ம ஓட்டுறதுலேயே. மார்னிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 10 o'clock ஆகுது. அப்பயும் கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. இந்த நான் வீடியோ காமிக்க எதுவுமே வந்து கலர் கிரேடிங்கே ஃபுல்லாக நேச்சுரல் கலருக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. எந்த ஊர் ப்ரோ? திருநெல்வேலியா? இப்போ வந்து ரோடு ரொம்ப மோசமாயிட்டே போகுது சரிங்களா. இந்த மறக்காம மோட்டோ ப்ரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். மொட்டை மரம் பார்த்தீங்களா, இது என்ன மரம் ஆனால் எனக்கு தெரியல. அவங்க தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா. கோயம்புத்தூர் ப்ரோ. வயநாடு. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா வயநாடுக்கு 82 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. ஓட்ட ட்ரிப்பே 2 நாள் தான். அதில் இதுலேயே 1.5 நாள் கிட்ட போயிடுச்சு பைக் நம்ம ஓட்டுறதுலேயே. 3 days போட்டிருந்தோம். அதிலே 10 நாள் கொஞ்சம் கம்மியாகி வருங்க. ஓட்டரில் கிட்டத்தட்ட 1 மணிக்கிட்ட தான் வயநாடு போவோன்ற மாதிரி காட்டுது. 1 மணி, ஆமாம் 12:30 காட்டுது. எப்படியும் 1 மணிக்கிட்ட ஆயிரும் வயநாடு போகிறதுக்கு. இன்னும் 3 பேர் போனாங்க. இன்னொருத்தர் 4, இன்னும் 2 பேர் வந்து முன்னாடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பசங்க. செம்மையாக இருக்குது பாருங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ். சின்னதாக இருக்குது, குட்டியாக நீர்வீழ்ச்சி மணி. இந்த சைடு வியூ பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ். உங்களுக்கு வியூ ஒன்று நைஸாக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வியூ கிடைக்குமா காட்டுறேன். செமையாக இருக்குது ஃபுல்லாக கிளைமேட் மார்னிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 10 o'clock ஆகுது. அப்பயும் கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. இந்த ஃபுல்லாகவே உங்களுக்கு பச்சை பச்சைன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வீடியோ காமிக்க எதுவுமே வந்து கலர் கிரேடிங்கே ஃபுல்லாக நேச்சுரல் கலருக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் நல்லா கலர் கிரேடிங் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஊர் ப்ரோ? திருநெல்வேலியா? எல்லாருமே திருநெல்வேலி தான் ப்ரோ. திருநெல்வேலியா? இந்த பின்னாடி இருக்காரு அவரு, அங்கே உட்காந்துருக்கா. பாய் ப்ரோ. அந்த திருநெல்வேலி எங்கன்னு கேட்குறாரு. களக்காடு தானே ப்ரோ? தெரியும். அங்கதான் ப்ரோ. ஏயா சரி ப்ரோ, பாய் ப்ரோ. திருநெல்வேலியாங்க பசங்க அப்படி என்ன பேசிகிட்டு இருந்தாங்க. அதிலேயே பேசிட்டு நான் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 78 கிலோமீட்டர் இருக்குது பாருங்க. ஒரு மரமும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. பாயது ரொம்ப நல்லா இருந்துச்சு. போக வந்து ரோடு ரொம்ப மோசமாகிட்டே போகுது சரிங்களா. மோசங்க ரோடெலாம். பாதி தூரம் நல்லா இருக்குங்கிறது போட்டிருக்காங்களா. பாதி தூரம் ஒரு சின்ன குழியாக இருந்தாலும் வண்டியில் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு சேஃப் இல்லாமல் போயிடுது கைஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மரம்லாம் சுற்றி போகிற. எவ்வளோ மரம் பார்த்தீங்களா. இது என்ன மரம் ஆனால் எனக்கு தெரியல. அவங்க தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா. சூப்பராக இருக்குது ரொம்ப. எல்லாமே எவ்வளோ ஹைட்டு பாருங்களேன். அது வயநாடுக்கு ரூட்டு கட்டுக்குன்னு தான் நினைக்கிறேன். 2 ரூட் இருக்குல்ல. ஏப்பா என்ன ரூட்டு, நிறைய நூற்று அடிக்கிறான் ரூட்டு. ப்ரோ தூக்கமாக வருது ப்ரோ, தூக்கமாக வருது. 5 மணி நேரம் தூங்கணும். நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்களா? நான் தூங்கவே இல்லை அவ்வளோவா. என்ன ஆஃப் பண்ணிட்டு வர வண்டியை. என்ன கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோமா இல்லையா? ஏன் ப்ரோ கேரளா தானே. ஆனால் ஒரு சில இடத்துல இங்கிலீஷ் போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் உள்ளே இருக்காங்க பைஸ் எல்லாம். இந்த ரூட்டு எங்கடா போகுது ரூட்டு ப்ரோ? ரூட்டு அங்கிட்டு காட்டுது மோட்டோ ப்ரோ. நீ இன்னும் போயிட்டுருக்க அப்படியா? அவன் அந்த ரூட் எந்த ரூட்டுன்னு தெரியலையா? அத்து ப்ரோ நான் ரோட்டில் உட்காந்துருக்கீங்க ப்ரோ. லைட்டாக ஒரு வழியை விட்டு ஒரு திருக்கிடலாம். செம. அவருக்கு எதுக்கு சரிப்பட்டு வர முடியும். எவ்வளோ ஹைட்டா இருக்காரு பாரு. அது அவரு உடம்பு பத்தல பைக் எதுக்கும். ப்ரோ 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 பேடு வந்துருச்சு. பேடு உங்கள் காலில் மாட்டிருக்க பேடு தொங்குது. ஆமாம் போகிற மாதிரி போகிறாங்க. அப்படியே ஆளை காணங்க டக்குன்னு நின்றுறாங்கப்பா.
வண்டி கில் சுவிட்சை அமர்த்துட்டு போகிறடி. இப்போ பாரு, உன்னை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? மறக்காம மோட்டோ ப்ரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மோட்டோ ப்ரோ ஓகேங்களா? நம்ம அண்ணன் தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அண்ணன் சேனலுக்கு. இந்த ட்ரிப்பே ஆர்கனைஸ் பண்ணுறோம் நம்ம அண்ணன் தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வண்டி தான் கொஞ்சம் பொறுமையாக என்ன சமயம் பார்த்து ஆஃப் பண்ணுவேன் கரெக்டாக. வழி விட மாட்டேன்றாங்க ரே, பார்த்துட்டாங்க கைஸ், அவங்க பார்த்துட்டு வழி விட மாட்டேன்றாங்க. ப்ரோ இதெல்லாம் நியாயமே இல்லை ப்ரோ. சாவி அமைத்து கையில் கொடுத்துட்டு வருவாருங்க. நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம்டா, ஆஃப் பண்ணவே வேணாம், நானே சாவியை கழட்டி கையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு வருவார். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 53 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது கைஸ். அவர் டாப் பாக்ஸ் மேலே இறங்க வருவார் எக்ஸசைஸு. ஏய் ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, அலும்பு பண்ணுறீங்க ப்ரோ. கூட வந்துட்டு டாப் பாக்ஸ் மேலே வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிருக்காரு, இப்படி மார்னிங் எக்ஸசைஸ். அதெல்லாம் காலையில் பண்ணணும். ஒரே அதுதான். பெட்ரோல் ஏதாவது வண்டியில் பிடிக்க முடியுமா? பெட்ரோல் இல்லை போல கைஸ் அவங்ககிட்ட. தமிழ்நாடா ப்ரோ? எந்த ஊர் ப்ரோ? எந்த ஊர்? கூடலூரா? ஓகே ஓகே. ப்ரோ நான் கோயம்புத்தூர் ப்ரோ. எல்லாருமே கோயம்புத்தூர், எல்லோரும் ஒரு ஊர் ப்ரோ. சென்னை, கன்னியாகுமரி, எல்லா ஊரில் இருந்தோம். எடுக்க முடியும். கேனு யார் கேன் வச்சிருக்கா ப்ரோ? வாட்டர் கேன் யாரோ வச்சுருந்தீங்களே ப்ரோ? பெப்சி கேன் ஆட்டார் அவரு. பெப்சி கேனா? அதை தான் பார்த்தேன் நான். விஸ்வான் வண்டி ப்ரோ. வயநாடு. தள்ளி போ தள்ளின்னு போயிட. முடிச்சு விட்டே போ. ஏன் மட்டும் கொடு. சரி சரி. ஆஃப் பண்ணிக்கிறேன். எதுலடா பிடிக்கணும் பெட்ரோல்? பேர் மடன்னு வருவான். 1 லிட்டர் பிடிச்சிக்கலாம். வந்துடும் 1 லிட்டர் வந்துடும் ப்ரோ. பெட்ரோல் டைப் நிறைய வச்சிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி ஆஃப் பண்ணுறதா கொடுக்குறீங்க, உங்க வண்டிலாம் கொடுத்தாங்க எங்களுக்கு பிடிக்க முடியாது. பார்க்கல ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணிட்டே எடுத்துக்கிட்டு. பார்க்கல ப்ரோ. அது போதும் ப்ரோ, பெட்ரோல் இங்கே தான் இருக்கு, பக்கத்துலயே இருக்கு. ஆமா, இந்தியன்ல ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். மட்டும் 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு ஒரு பெட்ரோல் பங்க். போதும் ப்ரோ, போயிருமா ப்ரோ? கரெக்டா தெரியும் ப்ரோ. அது பட்டுருச்சு அப்பளே. தட்டு துணி எடு ப்ரோ. பார்க்கல ப்ரோ. தொடச்சிக்கலாம் லைட்டாக பெட்ரோல் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டேன். வண்டி எப்படியே எடுத்துட்டேன் பெட்ரோல். இது வயநாடு போகலாம்ல? இதில் வயநாடு போகலாம். அங்கே போகணுன்னா ப்ரோ இதே மாதிரி சொன்னால் போதும். இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு என்னதுயா? என்ன மட்டும் இன்டர்வியூவா? ஆறு பேர்ல உட்கார முடியல. மோட்டோ உன் பைக்கு நான் ஓட்டுறேன், அது யாரை ஓட்டுங்க.